இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். நமது வாழ்வில் நாம் எத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்தாலும் நம்மை பார்த்து மகிழும் முதல் நபர் நமது பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். நமது வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் அக்கறை கொள்பவர்களும் நமது பெற்றோர்கள்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அத்தகைய பெற்றோர்களை நாம் எத்தகைய நிலையில் வைத்திருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பெரும்பாலானோர் நமது பெற்றோர்களை, வீட்டில் உள்ள முதியவர்களை சுமை தாங்கிகளாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நினைத்து அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு எந்தவிதமான பாரத்தையும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையல்ல என்று சொல்பவர்கள் நம்மில் வெகு சிலரே. நம்மில் எத்தனை பேர் பெற்றோர்களை பாரமாக நினைக்கிறோம் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். வீட்டில் உள்ள வயதானவர்களை மதித்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் போது மட்டுமே நிலையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அப்போதுதான் நமக்கான மதிப்பும் உயரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். குடும்பம் ஒரு கோயில் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். குடும்பத்தின் அங்கமாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் முன்னிருந்து குடும்பத்தை வழிநடத்துகிறார்கள். அத்தகைய குடும்பத்தில் சிறு புன்னகை, சிறு சிறு அன்பு முயற்சிகள், சகிப்புத்தன்மை இவை இருந்திருந்தால் இன்று முதியோர் இல்லங்கள் வெகுவாக குறைந்திருக்கும். குடும்பத்தில் மூத்தோரின் உடனிருப்பை பற்றி புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. சிறு சிறு அன்பு முயற்சிகள் தான் சிறுமலர் தெரசாளை திருச்சபையின் புனிதராக மாற்றியது. நாமும் நம் இல்லங்களில் உள்ள நம் தாத்தா, பாட்டி, தாய் தந்தையரை போற்றுவோம். நம்மை வளர்த்தெடுத்ததால் தான் அவர்கள் தளர்ந்து போயிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வோம். அது ஒரு வறண்ட கோடை காலம். அந்த ஆரோ மிகவும் அகன்றது. அதில் எங்கும் மணற்பரப்பு. அப்போது ஒரு வயோதிகர் தனது பேரனை சுமந்து கொண்டு அதில் நடக்கிறார். கொளுத்தும் வெயிலில் காலில் செருப்பில்லாத அந்த வயதானவர் சூடு தாங்க முடியாமல் ஓடுகிறார். வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறார். கால் சூட்டை தணிக்க வழி தேடுகிறார். நடக்க வேண்டியதோ இன்னும் ஆற்றின் மறுபாதி. துடிக்கிறார். தனது தாத்தாவின் வேதனையை கண்ட பேரன் தன்னை சுமந்து வரும் தாத்தாவிடம், தாத்தா, இதோ என் செருப்பு, இதை போட்டுக்கொள்ளுங்கள், சுடாது என்கிறான். அந்த பிஞ்சு காலுக்குரிய செருப்பு தாத்தாவின் கால்களுக்கு பொருந்தாது என அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தன் செருப்பை தந்து தாத்தாவின் வேதனையை தணிக்க வேண்டும் என்பதே. அந்த வயதானவர் அவனுடைய பாசத்திலே, பகிர்தலிலே தனது சூட்டின் வேதனையை மறக்கிறார். அத்தகைய சிறு குழந்தைகளின் மனநிலையை நமதாக்கி அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து வாழும் போது குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி குடிகொள்ளும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி
பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது.
படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்தியிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் நண்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை
இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 47. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 7 முதல் 9. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்குத் தருவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு மீண்டும் தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் அன்பை உணர்ந்து வாழவும் அவர் கற்றுத்தரும் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 16 புனித நெப்பமூசின் யோவான். பொகேமியா நாட்டில் நெப்பமுக் என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1345ஆம் ஆண்டு பிறந்தார் நெப்பமூசின் யோவான். குழந்தை பருவத்தில் கடுமையான நோயுற்ற இவரை இவரது பெற்றோர் இறைவனுக்கு அர்ப்பணித்து நோய் நீங்கும்படியாக வேண்டுதல் செய்ய நெப்பமூசின் பூரண குணமடைந்தார். தன் பெற்றோர் இறைவனிடம் வேண்டுதல் செய்தபடி தன் வாழ்வினை அருட்குருவாக அர்ப்பணித்த நெப்பமூசின் தனது செறிவான மறையுரையினால் பிராக் நகரைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை மனம் மாற்றினார். பிராக் நகர மக்களுக்கு இறைபணிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட அருட்தந்தை நெப்பமூசின் தன் மறைமாவட்ட ஆயரால் முதன்மை குருவாக உயர்த்தப்பட்டார். நெப்பமூசினின் மறையுரைகளை செவிமடுத்த அந்நாட்டு அரசி மனமாற்றம் அடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க நெப்பமூசின் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினார். பொகேமிய அரசன் 4ஆம் வென்சிலாஸ் தன் மனைவியின் பாவ அறிக்கையினை வெளியிடும்படி நெப்பமூசினை துன்புறுத்த இதனை கடுமையாக எதிர்த்த நெப்பமூசின் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியின் பாவ அறிக்கையினை வெளியிடாத காரணத்தினால் சிறையில் துன்புறுத்தப்பட்ட அருட்தந்தை நெப்பமூசின் கிபி 1393ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாள் நெருப்பில் தள்ளப்பட்டு பின் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்.
தன் உயிரே போனாலும் பாவ அறிக்கையினை வெளியிடாமல் கத்தோலிக்க திருச்சபையின் ஒப்புரவு அருட்சாதன முத்திரையினை பாதுகாத்த அருட்தந்தை நெப்பமூசினை திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் கிபி 1729ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் புனிதராக உயர்த்தி தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோரின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித நெப்பமூசின் யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இறைவன் வரமருளும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார், நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம். இந்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நமது திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து உமது திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களது திருத்தந்தை அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணை வாரும். இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை எம் திருத்தந்தை அவர்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா